Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது பேங்கிங் லெவல் கொஸ்டின்ஸ் ஓகேயா. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்து ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு செஷன் நீங்கள் அட்டென்ட் பண்ணும்பொழுது எப்படி ஒரு மார்க் டெஸ்ட்டை நம்ம ஸ்பீடாக பண்ணலாம், இல்லை எப்படி வந்துட்டு நம்ம காம்படிட்டரை பீட் பண்ணுற மாதிரி எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம டைம் எடுத்து அப்ரோச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வி ஹேவ் டு டூ இட் ஓகேயா. ஸோ நார்மலாக வந்து செக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தையும் நம்ம ஒருத்தர் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி செஷன்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்ரோச் பண்ற விதம் நம்ம எப்படி வந்து பெட்டர் பண்ணிக்கலாம், இதுல இருந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணி என்ன வேர்ட்ஸ் மூலியமா நம்ம வந்துட்டு க்ளூஸ் எடுக்க முடியும், இல்லாட்டி எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்ரோச்ல, இதை தான் நம்ம இங்க யூட்டிலைஸ் பண்ற மெயின் விஷயம் சரியா. ஓகே, ஸோ கோயிங் இன் டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு 2 blank கொடுத்துருக்காங்க. ஸோ 2 blank கொடுத்துருக்கும் போது கேர்ஃபுல்லா பாருங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு சினிடம் ஆன்டினமா கூட இருக்கும் சில செஷன்ஸ்ல, நமக்கு அந்த மாதிரி டாபிக்ஸும் இருந்ததுல. ஸோ இங்க கொடுத்துருக்கும் போது 2 விஷயம் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து we can approach it like அப்படியே நம்ம போட்டுடலாம், அங்க என்ன வருமோ அப்படியே தான் போட போறோம். ஓகே, ஸோ there was another example of a dash ambassador, a rich businessman from Buffalo who had dash paid a huge sum for the US presidential campaign. சரி, ஸோ இங்க நமக்கு பாத்தீங்கன்னா இருக்கா. ஸோ அம்பாசிடர் இஸ் அ நவுன். ஸோ இதை வந்து குவாலிஃபை பண்ணி என்ன அம்பாசிடர் அப்படின்னு போட போறோம். ஓகே, அ ரிச் பிஸ்னஸ் மேன் ஃப்ரம் பஃபெல்லோ. ஸோ இது வந்து ஒரு கம்பெனி வேர் அதுல இருந்து இருக்கிற ஒரு பர்சன் அண்ட் வாஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் சம்திங். ஸோ இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, ஹியூஜ் சம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஹேட் பக்கத்துல we need a V3 ஃபார்ம் அண்ட் வேர் அந்த V3 இங்க இருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், இந்த இடத்துல ஒரு adverb நமக்கு வந்திருக்கணும். ஸோ எல்லாமே நமக்கு ly தான் இருக்கு ஓகேயா. சரி, ஸோ அலர்ஜ்லின்னா என்னது, குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ப்ராபப்ளி பண்ண போறோம் ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம இட் இஸ் லைக் இட்ஸ் gonna happen. ஓகே, ப்ராபப்ளி டு ஹேப்பன் நம்ம பேசும்பொழுது அந்த விஷயத்த நீங்க யூஸ் பண்ண முடியும். apparently இஸ் வாட், ஒரு விஷயத்த நீங்க வெளிப்படையா பண்றீங்க அப்படின்னும் போது apparently சொல்லலாம். ostensibly ostensibly அப்படின்னு சொல்லிட்டும் சொல்ல முடியும். ஓகே, ஸோ சப்போஸ்லினா you're supposed to do something. So இங்கே நமக்கு என்ன தேவைப்படுது, who had what apparently paid, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே ஒப்பனா ஒரு விஷயத்த செய்யறத apparently paid a huge sum for the US presidential campaign and you need a noun here ன்னும் பொழுது அவங்க பே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எதை பத்தி பேசுவீங்க, டோனர் பத்தி தான் நம்ம பேச முடியும் ஓகேயா. ஸோ டோனர் அம்பாசிடர், a rich businessman from in the company who had what apparently a huge sum. ஸோ ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லா விஷயங்களையும் ரிலேட் பண்ணும் பொழுது இது பக்கத்துல என்ன வரும் அது பக்கத்துல என்ன வரும் அப்படின்னு தெரியும் பொழுது சில இடத்துல வந்து என்ன ஆகும்னா நீங்க எலிமினேட் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. So the most dash change is the establishment of a candidate eligibility review committee to decide the eligibility of candidates and dash whether they are patriotic enough. So இங்க வந்து candidates ஓட eligibility criteria நம்ம freeze பண்ணி எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Okay, the most dash change. So இங்க வந்து change qualify பண்ண மாதிரி ஒரு word தேவை ஓகேயா. சரி, so what is debitable or Ws அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேயா. ஸோ பொலமிக்கல் அப்படின்னா ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னாலுமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு அண்ட் கான்ட்ரவர்ஷியல்னும் பொழுது தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆல்சோ, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆல்சோ இன் திஸ் ஓகேயா. ஸோ அப்போ நமக்கு இங்க என்ன தேவைப்படுது, இங்க வந்து and சொல்லியிருக்காங்க. அப்ப கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இங்க வந்து யூ நீட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வேற ஒரு கான்ட்ரவர்ஷியல் சேஞ்ச் இருக்கு, இஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிலிட்டி கமிட்டி டு டிசைட். ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு கிளாஷ் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அப்ப எப்படி அவங்க ஒரு கமிட்டி வந்து இந்த விஷயத்த கொண்டு வர முடியும். ஸோ சர்ச்சையான ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து ஒப்பீனியன் டிஃபரன்ஸ், இங்க வந்து இட் கிரியேட்ஸ் அ நெகட்டிவ் வைப் ஓகேயா. ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தோம். நெக்ஸ்ட் ஒன், த ஸ்டேட்டட் ரீசன் ஃபார் மிஸ்டர் ட்ரம்ப் சஸ்பென்ஷன் வாஸ் டேஷ் அமெரிக்கன் ஜாப் இன் த ஃபேஸ் ஆஃப் அன்பிரசிடென்டட் unemployment last year. The ban did not have its dash impact according to the preliminary finding of a hold
Wall Street Journal study. Okay, so this is a finding where இது வந்து ஒரு report கொடுக்கிற ஒரு ஸ்டடி பத்தி பேசியிருக்காங்க. ஓகேயா? ஸோ சாப்பரான் அப்படின்னா ஒரு ஓல்டு பர்சன் பத்தி நீங்க பேசும்பொழுது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அப்ப இங்க என்ன தேவை? வாஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்கா? ஸோ இங்க வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம், V3 ஆர் அட்ஜெக்டிவ்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அப்போ ட்ரம்போட சஸ்பென்ஷன் வாஸ் டேஷ் அமெரிக்கன் ஜாப்ஸ். ஸோ அது என்ன பண்ணக்கூடாது? அமெரிக்கன் ஜாப்ஸை கன்சர்வேட்டிவ்னா கன்சர்விங் பண்றாங்க, இல்ல கன்சர்வேட்டிவ்னா அட்ஜெக்டிவ், கன்சர்வேஷன்னா நவுன். இது எல்லாமே என்னது? சேஃப் கார்டிங் சம்திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதா? ஸோ இது வந்து இந்த டேர்ம்ஸ்ல நம்ம போட மாட்டோம். திஸ் சென்டென்ஸ் டாக்ஸ் அபவுட் ஒரு பர்சன் அவங்களுடைய இதை பத்தி சஸ்பென்ஷன் பத்தி பேசியிருக்காங்கன்னு பொழுது என்ன சொல்லலாம்? protecting சொல்லலாமா? So protecting American jobs in face of unprecedented unemployment last year, the ban did not have its, so its சொல்லும்பொழுது you need a noun, so impact இருக்கு, so intended impact. ஓகேயா? ஸோ ஒரு இன்டென்ஷனலான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஸோ இன்டெண்டட் இம்பாக்ட் அக்கார்டிங் டு த preliminary findings in this particular study வந்து சொல்லியிருக்கு, which is option 2 நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிராமட்டிக்கலி கரெக்ட்ன்ற வேர்டை நம்ம சென்டென்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ எதுலலாம் நமக்கு எரர் இருக்குன்றத கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணலாம். லேட்டர் த இந்தியன் ஏஸ் இம்ப்ரூவ்ட் வித் 87 kg லிஃப்ட் தட் புட் ஹர் இன் அ அட்வான்டேஜியஸ் பொசிஷன் இன் த காம்படிஷன். ஸோ இங்கே என்ன எரர் இருக்கு? நமக்கு சென்டென்ஸ் எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு. ஸோ இங்கே வந்து V2 நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பாருங்க, அட்வான்டேஜியஸ் பொசிஷன் அப்படின்னும் பொழுது யூ நீட் an here because this is a vowel word. ஓகேயா? சரி, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The Grameen Bank organized potential borrowers on small groups and put them through a training program emphasizing both personal habits and enterprise related skills. So and இருக்கு, ரெண்டு பக்கமே நமக்கு ப்ளூரல்ல தான் கரெக்டா கொடுத்திருக்காங்க. So Grameen Bank னு பொழுது இங்க organized, which is V2, potential borrowers a small group னு கொடுத்திருக்காங்க. So நமக்கு இங்க என்ன வந்திருக்கணும்? It is into small groups and put them through a training ன்னு சொல்ல முடியும். ஸோ இங்கேயும் நம்ம எரர் கண்டுபிடிச்சாச்சு, இங்கேயும் எரர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது, what is a distinctive about the Grameen approach is that these pooled savings, so these the savings எப்படி இருக்கு? pooled savings where it is adjective were used to facilitate entrepreneurial activity and that women are targeted. so இங்க கமா இருக்கு and that கொடுத்திருக்காங்க. that என்னும் பொழுது ப்ரீவியஸா என்ன பேசியிருக்கோமோ அந்த விஷயங்களை ரிலேட் பண்ணும் பொழுது சொல்லலாம். ஸோ ரெண்டு கன்ஜங்ஷன்ஸ் இருக்கிறதுனால இங்க வந்து you have an error. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த். and as the Grameen model spread to other nations, a critical academic discussion has ensued about the potential and limitations of this model. ஸோ இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க? கிராமன் மாடல் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகுது எங்க? டு அதர் நேஷன்ஸ். ஸோ அ கிரிட்டிக்கல் அகடமிக் டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஸோ ஹேஸ் பக்கத்தில் V3. ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனி எரர் இன் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ். ஸோ ஃபிஃப்த் செக் பண்ணலாம். ஸோ தீஸ் கான்ட்ரவர்சிஸ். ஓகே, ஸோ கான்ட்ரவர்சிஸ்னும் பொழுது இங்க நம்ம ப்ளூரல்ல தான் கொடுத்துருக்கோம். நாட் வித் ஸ்டாண்டிங் மைக்ரோ கிரெடிட் ஹேஸ். ஸோ தீஸ் கான்ட்ரவர்சிஸ்னும் பொழுது இங்க பாருங்க, ஹேஸ் பீன் ப்ராட் embraced. ஸோ இங்க என்ன உங்களுக்கு டவுட் வரும்? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நாட் வித் ஸ்டாண்டிங் வாட்? மைக்ரோ கிரெடிட். அப்போ இங்க வந்து மைக்ரோ கிரெடிட் பத்தி பேசும்பொழுது தான் இங்க ஹேஸ் பீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்மளுக்கு ரிலேட் பண்ணல, கமா முடிஞ்சிருச்சு. மைக்ரோ கிரெடிட் ஹேஸ் பீன் ப்ராட் எம்ப்ரேஸ்ட். ஸோ திஸ் இஸ் அ வேர்ப். ஓகேயா? அப்போ இது என்னது? இட் இஸ் அ அட்வர்ப், ரைட்? அப்போ அட்வர்ப்னா நமக்கு ப்ராட்லி எம்ப்ரேஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? இங்க ஒரு எரர் இருக்கு. அப்போ ஃபிஃப்த் ஆப்ஷனும் வராது, ஃபோர்த் ஒன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் யூ ஹேவ் அ எரர். ஸோ அதை வந்து கிளியரா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்லயும் இதே மாதிரி நம்ம எரர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ திஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் யூசேஜஸ் ஹேஸ் லெட். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆஃப் முன்னாடி நமக்கு இப்படி இருக்கிறதுனால ஹேஸ் லெட் கரெக்டா தான் இருக்கு. டு த கிரியேஷன் ஆஃப் a distinction among productive and non-productive. ஸோ ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இடத்துல among யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? between தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் டு ensure the lowest possible tax rate through any profit due to the
due to the lowest revenue. ஓகேயா? ஸோ இங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன் நமக்கு lowest revenue of nature of business. So over here you have an error. So 2ம் வராது. ஸோ thereன்னு சொல்லும் பொழுது இந்த verb எதை குவாலிஃபை பண்ணும்? இந்த minimal hurdles தான் குவாலிஃபை பண்ணும். during due process of business establishment but bureaucratic backlog may is a modal verb. may hindered கிடையாது. இது பக்கத்துல நம்ம ஒரு v1 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இங்கேயும் வந்து ஒரு எரர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது there is a concern. Okay, so a concern and evidence that the poverty level is so low in some areas that people may choose to drink contaminated water rather than. Okay, so comparison ல வர than நம்ம யூஸ் பண்ணோம், not then பேசுறீங்கன்னா நீங்க அது ஒரு டைமை குறிச்சு சொல்றீங்க. so you have found here also. so அப்போ obviously it is option 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அதை உட்காந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை எக்ஸாம்ல. ஸோ 4 இதுல வந்துட்டு கரெக்டான ஒரு எரரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த நீங்க போட்டுருங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். So all revenues that are generated will be put back into the organization, bearing a small salary for the broad and their subordinates. Okay, so all revenues that are generated. So our பக்கத்துல V1 will be put back into the organization, bearing a small salary for the board and their subordinates. Okay, so ரெண்டுமே கரெக்டா தான் நமக்கு இருக்கு. so first optionல error இல்ல. அடுத்தது பார்க்கலாம். we சொல்லிருக்காங்க will operate. so modal verb, so base form as a 4-member board and each members வரக்கூடாது, each member. ஓகேயா? so நம்ம each boy each girl தானே சொல்லுவோம். so இந்த இடத்துல members கொடுத்திருக்காங்க. so இது வராது. will be assigned to specialize in either product knowledge or training. so secondல error கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்ப அது வராது. next one. so microfinancing is, so இது வந்து subject singular தானே இருக்கு, is a unique ன்னு சொல்லியிருக்காங்க. actually what has to come is an unique because you have you here, tool which offers these in developing the world. ஓகேயா? சரி, so இப்போ வந்து இதுல எரர் கண்டுபிடிச்சதுனால தேர்டும் வராது. ஃபோர்த் செக் பண்ணலாம். this is an industry that is in its infancy and was an outgrowth of the microfinance industry. so இங்கேயும் is தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் is தான் சொல்லியிருக்காங்க, பட் இங்க மட்டும் tense மாறி இருக்கு. ஓகேயா? is an outgrowth of microfinance where 4ம் நமக்கு வராது. ஓகே, grammatically correct ன்னு கேட்கும்போது fifth option ட்ரை பண்ணலாம். the existing network capacity of microfinance institution. so இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? the existing network capacity. அப்போ ஆஃப் கரெக்டா தான் இருக்கா? அப்போ இங்க சிங்குலரா இருக்கு, of microfinance institution isன்னு பொழுது கரெக்டா இருக்கு. still a most powerful tool for reaching a large number of the world's poorest. so இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? most யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? the ஆர்டிகல் நமக்கு வந்திருக்கணும். so superlative degree யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது most யூஸ் பண்றீங்கன்னா நம்ம the யூஸ் பண்ணோம். அப்போ இந்த ஆப்ஷனும் வரலன்னும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச 1 வந்து கரெக்டா இருக்கு. நீங்க ரொம்ப கிராமர்ல ஃபைனா இருக்கீங்க. ஓகேயா? ஃபைன்லி டியூன்டுன்னும் பொழுது இந்த மாதிரி விஷயத்த ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சோடனே இது எதையும் நீங்க செக்கே பண்ண வேண்டாம். ஓகேயா? if in case இதுல எனக்கு டவுட் இருக்குன்னா எல்லா ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி எரர் கண்டுபிடிச்சாதான் கிராமட்டிக்கலி கரெக்ட் எதுன்றது கான்ஃபிடென்ட்டா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். so Ravi and Sheila did not come out victorious in a tennis mixed double match, yet they were not sad, rather happy, for they had given the better in the match. so ரெண்டு பேர் ரிலேட் பண்ணிருக்காங்க. ஓகே, so did அப்படின்னு சொல்லும் பொழுது அது பக்கத்துல நம்ம v1 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, so did not come out victorious, fine, in a tennis mixed double match. okay, so yet அவங்கள they சொல்லிருக்காங்க, they were not sad, rather happy, for இங்கேயும் வந்து v2 தான் இருக்கு, had given their better in the match. so where is the error? so you don't have error over here also. okay, so அப்ப next question போலாம். so இத வந்து வெச்சிருங்க. okay, next one. in spite of the fact that Ajit earned only 600 rupees a month, he manages to support his family. okay, so இங்க in spite of சொல்லிருக்காங்க, the fact that. okay, so அந்த fact relate பண்றாங்க. Ajit earn கிடையாது, Ajit earns, because this is singular. ஓகேயா? சரி, next one. so
ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னா when இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எரர்ஸ் இருக்கலாம். நோ சூனர் வந்தால் நமக்கு than இருக்கணும்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி இருக்கு. அதே மாதிரி நமக்கு verb முன்னாடி வந்திருக்கணும். questioning மாதிரி இருக்கும். had Sita bought the train ticket when the guard showed the flag and the train started moving. So you don't have error here. Okay, so இதுலயும் நமக்கு error இல்லை. இந்த இடத்துல நம்ம error கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இதை ஆன்சர்னு போடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன். Kamala and Kamali were requested to attend the conference in what speeches on the evils of communalism were to be delivered. So what speeches are, which speeches on the evils of communalism. So இங்க what நீங்க கேக்குறீங்கன்னா ஒரு என்ன பண்றீங்க, what are you doing அப்படின்னு, whichனும் பொழுது ஒரு நான் லிவிங் திங். பட் தென் இங்க வந்து ஸ்பீச்சை பத்தி பேசியிருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸ் ரிலேட் பண்ணும்பொழுது என்ன சொல்லலாம், whichன்ற relative pronoun தான் we have to use. So you have found here also. So next one. So on reaching the port, Shalini found that she had, okay, she had பக்கத்துல என்ன வரணும், v3 வரணும், லீவ் வரக்கூடாது, it is left. ஓகேயா, சரி. ஸோ இங்க வந்து நமக்கு 3 வந்து கரெக்டா இருக்கு. ஸோ இங்க வந்து ரவி அண்ட் ஷீலா did not come out victorious, did not come out victorious in a tennis double match. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன எரர் இருக்குன்றத நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. இங்க வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ 2 காலம் இருக்கு அண்ட் யூ ஹேவ் 4 வேர்ட்ஸ். ஓகேயா, ஸோ இன்டர்சேஞ்சை தான் நமக்கு எப்படி கொடுத்துட்டாங்க, இந்த காலம் கொடுத்து அதுக்குள்ள நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ ஃபார் இட் ஹேஸ் பீன் பீரியாடிக்கலி எக்ஸ்பிரஸிங். ஸோ ஃபார்ன்ற ப்ரப்போசிஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அது கரெக்டானு பார்க்கலாம். இட்ஸ் கொடுத்துருக்காங்க, யூ நீட் அ நவுன் ஓவர் தேர். ஓகேயா, ஸோ நார்மலாக இட்ஸ் கொடுக்குறாங்க, தேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது பக்கத்தில் ஒரு நவுன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு verb யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபைன். ஸோ where you have noun இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராமிஸ்ன்றது பி. ஸோ வேர் இட் ஹாஸ் டு பி ரீப்ளேஸ்ட் பை எஃப். அப்போ பிஎஃப்ன்றது எங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சரியா, ஸோ அப்போ ஏஇயை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் மேல நமக்கு சந்தேகம் இருந்ததுல, அப்போ வந்துட்டு ஏஇன்னும் பொழுது வைல் வரணும். ஸோ வைல் இட் ஹாஸ் பீன் பீரியாடிக்கலி எக்ஸ்பிரஸிங். ஸோ கண்டினியூஸாகவும் இருக்கு. வைல் வரந்தா 2 சுச்சுவேஷன்ஸ் வரும்ல. எக்ஸ்பிரஸிங் இட்ஸ் கமிட்மெண்ட் டு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் சொல்லலாம். த ரியாலிட்டி இஸ் த மினிஸ்ட்ரி ஹாஸ் பீன் பெண்டிங் ஓவர் backwards to meet the demands of development comprising India's ecological security. So where option 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன க்ளூ கிடைச்சது நமக்கு, இந்த மாதிரி பொசசிவ் கேஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரே ஒரு இடத்துல தான் இருந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு எக்ஸாம்லயும் க்ளூஸ் இருக்கும். ஓகேயா, சரி. ஸோ ஜெனரல் மோட்டார்ஸ் கோஆபரேஷன் also famous as GM is a multinational corporation placed in the United States and has been the world's most dominant automaker. Okay, from 1931. Okay, so இதெல்லாம் நமக்கு கரெக்டா தான் இருக்கு. அப்ப எங்க டவுட் வருது, இங்க பாருங்க, பிளேஸ்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸா. ஸோ இந்த ஜெனரல் மோட்டார் கார்பரேஷன் வந்து ஆல்சோ ஃபேமஸா இருக்கு. ஓகே, as GM is a மல்டி நேஷனல் கார்பரேஷன். என்ன பண்ணிருக்காங்க, பிளேஸ்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல முடியும், no. So headquartered, okay, so headquartered in United States and has been the world's most dominant. So அந்த ஜெனரல் மோட்டார்ஸ் ஓட headquarter எங்க இருக்கு, நமக்கு யூஎஸ்ல இருக்கு. ஓகேயா, ஸோ அங்க வந்து பிளேஸ்ட்னு சொல்ல மாட்டோம். ஓகே, when you are getting placed in a job you can use that word. ஓகே, ஸோ இங்க வந்து அதோடைய மெயின் பிரான்ச் அங்க இருக்கு அப்படின்னும் பொழுது அது ஹெட்குவார்ட்டர்னு தான் நம்ம படிப்போம்ல கரண்ட் அஃபேர்ஸ்லாம். ஸோ கண்டிப்பா நம்ம இங்க பி ஆப்ஷனை தான் சேஞ்ச் பண்றோம். அப்போ பி ஆப்ஷனை சேஞ்ச் பண்றீங்கன்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேயா, சரி. ஸோ ஏ வந்து ஈயோட சேஞ்ச் பண்ணுமா, ஆல்சோ நோன் ஆஸ் GM. ஓகே, ஸோ ஆல்சோ, ஸோ ஜெனரல் மோட்டார்ஸ் கார்பரேஷன் ஆல்சோ known as GM is a multinational corporation headquartered. So it is possible, right? அப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ க்ளூஸ் கிடைச்சிச்சுல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். சரி, ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் அ சேஞ்ச் ஆஃப் டாபிக். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வேர்ட் ஸ்வாப் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே காலம்ல கொடுத்துருந்தாங்க. பட் தென் ஓவர் ஹியர் யூ ஹாவ்
நம்ம நார்மலா பண்ற மாதிரியே இருக்கு. பட் இங்க வந்துட்டு ஆர்டர்ல போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தெர் ஆர் நோ அப்ஜெக்டிவ் டிட்டர்மைன். ஸோ தேர் சொல்லிட்டாங்க, ஆர் சொல்லியிருக்காங்க. அப்போ இதோடது வந்து எங்க வரணும்? இங்க வந்து verb, ஐ மீன் நவுன் வந்து சாரி சப்ஜெக்ட் வந்து it has to be plural. அப்போ சப்ஜெக்ட் plural இருக்கணும்னா no objective. அப்போ objective is an adjective, right? so இது பக்கத்துல நமக்கு ஒரு noun வந்திருக்கணும், which is a plural noun. ஏன்னா இங்க r இருக்கு, சரியா? அதுன்னு நம்மளோட clue. okay, so vetted இருக்கு, strategies you have, and even measures. but இங்க வந்து determine is a base verb where to பக்கத்துல you need a V1 form. okay, அப்போ இங்க பாருங்க, there are no objective measures to determine. okay, so அப்போ A and B is interchanged. அப்போ A and B is interchanged னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. ஓகேயா? ஸோ ஆப்வியஸா இங்க என்ன ஆகும்? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நோ சயின்டிபிக்கலி. சயின்டிபிக்கலி இஸ் வாட்? இட்ஸ் an adjective, sorry, adverb, right? so இது பக்கத்துல you need a verb. அப்ப verb தேவைனா இது இங்க வந்துரும். so therapeutic அப்படின்னா what is it? it is a adjective. so you need a noun near it. okay, so இங்க வந்து இந்த strategiesன்றது இங்க போயிரும். so இந்த மாதிரி விஷயங்கள் எது வந்து adjective எது noun அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியா ஒரு சென்டென்ஸை படிக்காம கூட உங்களால கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். okay, so when you know the parts of speech, சரியா? so parts of speech எந்த word என்ன type of part of speech ன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி நம்ம போட யூஸ் பண்ணிக்கலாம். okay, so next one, this cluster supports a pathways. so என்ன விஷயம் இங்க இருக்கு? earned ஆர்டிகல் வருதா? so you need a singular noun. புரியுதா? pathways ன்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம ஏவை சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் எடுத்துருங்க. ஓகேயா? ஸோ இது இன்னொரு மெத்தட்ல. ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு அங்க என்ன தேவை? ஒரு சிங்குலர் நவுன் பொழுது இங்க நவுன் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன தேவைப்படும்? அட்ஜெக்டிவ் தான் தேவைப்படும். ஓகேயா? ஸோ அட்ஜெக்டிவா என்ன இருக்கு? கியூரியாசிட்டி இருக்கு. இன்வெஸ்டிகேட். இன்வெஸ்டிகேட் இஸ் நாட் அன் அட்ஜெக்டிவ், இட் இஸ் அ verb, ரைட்? ஓகே, ஸோ நம்ம தெமாட்டிக். ஸோ தெமாட்டிக்னா என்ன அர்த்தம்? ஒரு மெயின் தீம் ஆர் மெயினான ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசுறீங்க ஒரு கான்டெக்ட்ல அப்படின்னும் பொழுது thematic மீனிங் நம்ம எடுக்கிறோம்னு சொல்லலாம். ஓகேயா? so where this is only it is in adjective form. அப்ப இது அங்க போடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா these. அப்ப these is plural, right? அப்ப நம்ம pathways தானே உள்ள கொண்டு வரணும். ஓகே, அப்ப A and B is interchanged ன்னும் பொழுது ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அண்ட் 2 பக்கத்துல you need a base form. அப்ப இங்க இந்த இன்வெஸ்டிகேட் இங்க வந்துரும். இங்க வந்து to spark curiosityன்றது இங்க போயிரும். புரியுதா? ஓகே, so next question. Next one படிக்கலாம். I had just misread proofreading an essay explaining that I wasn't gay, that looking back I realized I'd finished his intention that I'd be interested ன்னு கொடுத்திருக்காங்க. okay, so to get to know him as a friend but wasn't down in anything more, sorry. okay, so இங்க வந்து misreadன்றது கரெக்டா இருக்கா? sometimes had பக்கத்துல you need a V3 but context வந்து கரெக்டா இருக்கா inappropriate இருக்கான்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேயா? சரி, so I had just finished proofreading. so அந்த இடத்துல ed ஃபார்ம் இருக்கு. so இன்னொரு edன்றதுனால இதை வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி I gave a try. so where இது வந்து நமக்கு edன்னும் பொழுது இந்த இடத்துல கரெக்டா வருது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, B இங்க வருது, பட் நெக்ஸ்ட் கேஸ்ல வேற எதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆகுற மாதிரி இல்ல. ஓகே, ஸோ பி கூட. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஜஸ்ட் செக் ஏ ஆல்சோ. ஸோ அண்ட் எஸ்ஏ எக்ஸ்பிளைனிங் தட் ஐ வாஸ் இன் கே that looking back I realized I'd misread his intention. so தப்பா நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. where I'd be down to get to know him as a friend but wasn't interested in anything more. so where everything is changing, A and B, C and D. so இது ரெண்டுத்துக்குள்ள தான் இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஸ்டோரியா இல்லாட்டி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகேயா? ஸோ அந்த மாதிரி பாருங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவாவோ நரேட்டிவாவோ இருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் இல்லை ஒரு பர்சனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இல்லை வேற ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு கதை மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஸ்டோரி பேஸ்லாம் நம்ம ஈஸியா படிச்சிடலாம்ல. ஸோ அப்போ வந்து மேல நீங்க காம்ப்ரிஹென்ஷனை படிச்சு முடிச்சிருங்க. தரவா உங்களால
கண்டுபிடிக்க முடியும். சீக்வென்ஸ்டா இருக்கும்ல. ஸோ அத தெரிஞ்சுக்கலாம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது வந்துட்டு நாலேட்ஜ் பேஸ்ட் ஆர் கரண்ட் அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, டெஃபினட்டா யூ ஹேவ் டு கோ ஃப்ரம் த கொஸ்டின் பார்ட். ஓகே. ஸோ கொஸ்டின்ல சினோனிம் ஆன்டோனிம் எடுத்துட்ட பிறகு எவ்வளோ இருக்கு அப்படின்றத வச்சு கோ இன் வித் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் மட்டும் கொஞ்சம் தெளிவா நம்ம படிச்சுக்கணும். சரியா? ஓகே. ஸோ இங்க ஃப்ரம் த கிவன் பேசேஜ் வேர் இஸ் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இங்க வந்து வேர் இஸ் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், மேட் இன் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட் கம்மியா இருந்தா இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. வெசல்ஸ் ஆன் ரிவர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க, லார்ஜ் பார்ஜஸ் அண்ட் வெசல்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் வாட் பிரிட்டன்ஸ் ஏர்லி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் டெக்னாலஜி கேனல் அண்ட் ரயில்வே நெட்வொர்க். ஓகேயா? ஸோ ஓரளவுக்கு யூ காட் அன் ஐடியா. இப்போ வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்க்ரால் பண்றீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ல வந்துட்டு இந்த பக்கம் இப்படி ஸ்க்ராலிங் இருக்கும், இப்படியும் ஸ்க்ரால் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல, ரீசனிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லயுமே அந்த கரெக்டா நீங்க ஃபுல்லுத்தையும் பார்த்துட்டீங்களான்றத பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இங்க வந்துட்டு நமக்கு எதுவும் இல்லை. ஸோ டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் பாலிசிஸ் இருக்கு, இங்கே வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் ரீட் ஃப்ரம் இயர். ஓகே. அட் டைம்ஸ் தேர் வாஸ் ஆல்சோ காம்படிஷன் அமங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ் லைக் turnpike roads, canals, ports and railways, and for this reason rates of return on infrastructure investments were generally modest இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ நம்ம படிச்சதுல அந்த பாயிண்ட் வருதா? மெயினா உங்களோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்கதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு வந்தது. ஓகே. ஸோ ஸ்டார்டிங்ல ஏதாச்சும் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ட்ரை டு ஜஸ்டிஃபை. இல்ல, இங்க வந்து டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட், டிரான்ஸ்போர்ட் ரெவல்யூஷன். ஓகே. ஸோ இங்க வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் பத்தி இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து இங்க டிரான்ஸ்போர்ட் பத்தி தான் வந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே நமக்கு இருக்கு. ஓகேயா? சரி. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பாயிண்ட். ஸோ அட் டைம்ஸ் தேர் வாஸ் ஆல்சோ அ காம்படிஷன் அமங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு, ப்ரொவைட்ஸ் லைக் இந்த விஷயங்கள். கேனல்ஸ் பார்த்தோம் நம்ம. ஓகே. ஸோ ரயில்வே வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், ரயில்வே நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சர்? இங்க ஆப்ஷன் 4 தான் வரும். ஸோ மேஜர் பார்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் டிரான்ஸ்போர்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எதுல பார்த்தீங்கன்னா இந்த கேனல் நெட்வொர்க். ஸோ அதுல இருக்க பாயிண்ட்ஸ் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்தது என்னது? ஃப்ரம் த கிவன் பேசேஜ் வாட் ஆர் த ரோட் டிரான்ஸ்போர்ட் எவால்வ்ட் இன் லண்டன் ஃபார் 170 years. ஸோ இங்க வந்து 170 years அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கணும்? 170 years டைரக்டா கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி டிஃபரன்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கலாம். ஸோ சர்ச் பண்ணும்பொழுது 170 years தேடுங்க. இன் கேஸ் அவங்க ரேஞ்சிங் கொடுத்திருந்தாலும் போடுங்க. சரியா? ஸோ இங்க பாருங்க, the estimates point to a large role of transport improvements in contributing to income per capita growth from அதான் 1700 to 1870 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. ஓகேயா? சரி. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது அந்த பாயிண்ட் கிடையாது. ரோட் டிரான்ஸ்போர்ட் எவால்வ் ஆயிருக்கு லண்டன்ல. ஸோ லண்டன்ன்ற பேரை நம்ம தேடலாம். ஓகே. ஸோ ஓவர் இயர் காம்ப்ளிகேஷன்ஸ். சரி. ஓகே. ஸோ பிரிட்டன் டிரான்ஸ்போர்ட் பாலிசிஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. காம்படிஷன்ஸ் வாஸ் அ கீ ஃபேக்டர் இன் டிரைவிங். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது என்னன்றதை பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து சில இடத்துல வந்து அதை கொஷினாக நமக்கு கேட்டிருப்பாங்க. 3 எஸ்டிமேட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கீ ஃபேக்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ பிகினிங்ல இருக்கா நமக்கு காஸ்ட் இவால்வ்ட் லண்டன். ஓகே. ஸோ ஒரு பிளேஸோட பேர் நமக்கு இருந்ததுல. ஸோ லண்டன்ன்ற பேர் இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே. Has this paper document? Fine. Historians have called a transport evolution. So இந்த இடத்துல இருக்கு. Okay. So we'll see from the beginning. Okay. ஸோ இங்க இருக்கு லண்டன்ன்ற பேரை வந்து we have found. ஸோ அதுக்கு மேல கொஞ்சம் மேல இருக்கமா படிங்க, இங்கேயும் இருக்கு. ஓகே. ஸோ we'll read from here. The British economy 1700 was mired in a
world of high transport cost. So it was there in a place where ரொம்ப high transport cost இருக்கமா place. It is true that one could travel by coach between London and important cities in the southeast already in 1700, and that coal was being shipped on coastal vessels from Tyne to London. Okay, but for much of the economy, high transport costs were a major constraint on economic activity and travel. So major cost எதுல இருந்திருக்கு? Economic activity and travel. Okay, so இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, ஸோ எதுல இருந்திருக்கு? ஓகேயா, எதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேலேயே நமக்கு அந்த பாயிண்ட் இருந்தது. ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரெயின்டா இருந்திருக்கு. ஸோ இந்த 170 இயர்ஸ், காட் இட். ஸோ அதை எப்படி கொடுத்துருக்காங்க? So either it is in number or it is in figures. Okay, so இங்க வந்து wordsல நமக்கு கொடுத்திருக்காங்க. So 170 years that followed, transport improved greatly. Road transport evolved from pack horses and small wagons to large wagons and stage coaches running continuously between London and major cities. So what is the answer here? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் ஃபுல்லாக பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூஸ் நமக்கு பக்கத்துலேயே இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த given passage from where to where coal was being transported. ஸோ மேலே ஒரு பாயிண்ட் நம்ம வாசிச்சோம் கோல் ரிலேட்டடா. ஸோ அங்கேயே நமக்கு இருக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நார்த் கோஸ்டல் வெசல்ஸ் கொடுத்துருக்காங்க, லண்டன் அண்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், தென் கோஸ்டல் வெசல்ஸ் டு டைம் டு இங்கிலாந்து. ஓகே, ஸோ திஸ் பாயிண்ட் வாஸ் தேர். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேற எதுவும் நமக்கு கோல் ரிலேட்டடா இல்லை. ஸோ இதுலயே நமக்கு 3 தெரியும், பட் we are gonna just check it. ஓகேயா? ஓகே, ஸோ லெட்ஸ் see. ஸோ கோல் வந்து இட்ஸ் பீங் டிரான்ஸ்போர்ட்டட்ன்ற மாதிரி நமக்கு ஸ்டார்டிங் இருந்த ஆப்ஷன்ல நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஸோ வேற ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் கூட நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இங்க பாருங்க. Yeah, it is there. Okay, so இது எங்க read பண்ணலாம்? It is true that one could travel by coach between London and important cities in the southeast already in 1700, and that coal was being shipped on coastal vessels from Tyne to London. Okay, so இதுதான் நான் அங்க சொல்லியிருந்தேன். So என்ன ஆன்சர் வரும்? தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். So from the given passage, what has replaced the horse-drawn wagons and stage coaches? So எது replace பண்ணிருக்கு? இப்போ நம்ம பார்த்தோம்ல. So அந்த விஷயத்திலே தெரியும்ல. என்ன வந்தது? Small wagons and large wagons are team-powered rail wagons and coaches. Then what? Stage coaches and pack horses. So இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். So replace ஆயிருக்குன்றதை இப்போதான் நம்ம ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம். ஓகேயா? So let's see it once. ஸோ எந்த இடத்துல இருந்தது? ஓகே, ஸோ over here, see, eventually steam powered rail wagons and coaches could displace both horse drawn wagons and stage coaches, resulting in a fundamental change in freight transport. So transport பண்றதுல இதுல இருந்து வேற ஒரு மோடுக்கு மாறி இருக்காங்க. ஸோ அது மாறி இருக்கிறது, டிஸ்பிளேஸ் ஆயிருக்கிறது ஹார்ஸ் ட்ரான் வேகனை வந்து ஸ்டீம் பவர்ட் ரயில் வேகன் அண்ட் கோச்சஸ். ஓகே, ஸ்டீம் பவர்ட் ரயில் வேகன் அண்ட் கோச்சஸ், ஸ்டீம் பவர்ட் ரயில் wagon and coaches, which is first option. Okay, next question. So இங்க தான் இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எக்ஸாம்ல நம்ம இப்படி ஸ்க்ரால்லாம் பண்ண மாட்டோம். ரைட்ல வந்து யூ வில் ஹேவ் த கொஸ்டின்ஸ் அண்ட் லெஃப்ட்ல பேராகிராஃப் இருக்கும். ஸோ நார்மலா நீங்க இங்க படிச்சுட்டு இங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ டைம் வந்து அவ்வளோ எடுத்துக்காது. ஓகே, ஸோ இங்க வந்து வாட் இண்டிகேட்ஸ் தட் தேர் இஸ் அ transport evolution in London. So transport infrastructure, transport காஸ்ட்லாம் இதை பார்க்கும்பொழுது இந்த எவல்யூஷன்ற வேர்டை கூட நம்ம பார்த்துருந்தோம். ஓகேயா? ஸோ அந்த வேர்டை வச்சு நம்ம செக் பண்ணலாம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இண்டிகேட்ஸ்ன்ற வேர்டும் நம்ம தேடணும். ஓகே, டிரான்ஸ்போர்ட் எவல்யூஷன். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் பாலிசிஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, பாலிசிஸ் அகேன், ஃபைன், காம்படிஷன் பத்தி இருக்கு. ஓகே, ஸோ here also it's not there. Indicates இங்க இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ
இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் எவல்யூஷன் பத்தி கொடுத்திருக்காங்க பட் வாட் இட் இஸ் இண்டிகேட்டிங் நமக்கு இங்க இல்ல ஓகேயா so we'll read it also so productivity growth was the driver of the transport evolution and played a key role in determining fares and freight charges in the transport market so this paper summarizes estimates of productivity growth in literature சரி okay so இந்த point நமக்கு இந்த இடத்துல தேவைப்படல ஓகேயா ஸோ இதுக்கு கொஞ்சம் மேல நமக்கு இருக்கான்னு பார்க்கலாம் டிரான்ஸ்போர்ட் எவல்யூஷன் பத்தி தான் இங்க பேசியிருக்காங்கல்ல ஓகே ஸோ தேர் வேர் சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன்ஸ் இன் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரைட் சார்ஜஸ் ஓகே ஸோ இங்கேயும் நமக்கு அந்த பாயிண்ட்டை கொடுக்கல இங்க பாருங்க the most clear indicator being the dramatic increase in travel speeds and decline in freight rates so what it is indicating so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல நமக்கு by 1870 Britain had experienced what historians have called a transport evolution okay so the Bagwell 1988 சொல்லிருக்காங்க the most clear indicator being the dramatic increase in travel speeds and decline in freight rates so அப்போ option what so இங்க வந்து பார்க்கும்பொழுது option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் okay next question okay so in which areas we can find the significant reduction so significant reduction எங்க இருக்கு so மேல passageல நம்ம இந்த வேர்டை பார்த்தோமா so reduction இருக்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் okay in railways in industry in road transport in large wagons so எதுல வந்துட்டு நமக்கு we find the significant reduction பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க okay so significant reduction transport policies இருக்கு அடுத்தது கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் இருக்குன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இது எதாச்சும் ஒரு இடத்துல நம்ம கேக்குறாங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி நம்ம பார்க்கிறதுனால யூஸ் ஆகும் ஓகேயா ஓகே ஸோ நமக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை டிரான்ஸ்போர்ட் எவல்யூஷன் பத்தி தான் நமக்கு வருது ஓகே ரிடக்ஷன் ஸோ இது பார்க்கலாம் so in the இடத்துல we'll read and see there was significant reduction in road transport freight charges and journey times before the railways and of primary importance to industry and mining there were large reduction in transport cost associated with the shift from roads to canals okay so there were also major improvements in coastal travel speeds with the coming of steamships so கீழ வந்து நம்ம ஆன்சர் செக் பண்ணலாம் road transport freight charges and journey times before the railways in railways in road transport freight charges and transport cost which is option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து நமக்கு வந்துட்டு இதுவா அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ஆக்சுவலி வாட் வாஸ் டிஸ்கஸ்ட் அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சு போட்டுருங்க ஓகே வாட் வாஸ் த ரோல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி க்ரோத் இன் டிரான்ஸ்போர்ட் செக்டார் ஸோ இது நம்ம படித்தோம்ல இது என்னன்னு படித்தோம் இட் இஸ் அ கீ ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம் இட் இஸ் அ டிரைவர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எவல்யூஷன் அண்ட் பிளேட் அ கீ ரோல் இன் டிட்டர்மைனிங் த ஃபேர்ஸ் அண்ட் ஃப்ரைட் சார்ஜஸ் இன் த டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட் ஸோ இது வந்து வேற ஒரு விஷயத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ரெவல்யூஷன் பத்தி படிக்கும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் which is first option தான் கரெக்டான ஆன்சர் next one what was witnessed by long distance shipping and in which route okay so எது வந்து long distance shipping அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க okay so இந்த இடத்துல dramatic reduction in freight charges in North Atlantic routes ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க social saving method the aim of reducing monopoly profits so இத பத்தி நமக்கு பேசவே இல்லல இது ரெண்டும் so I have a doubt with this point so இந்த point வந்து it was discussed already fine we'll just check it once அதுக்கப்புறம் நம்ம போட்டுறலாம் சரியா so startingல shipping பத்தி கொடுத்திருக்காங்கல so அந்த இடத்துல அந்த point இருக்கா starting பார்த்தோமா end just a minute okay social saving method is discussed as well as alternative approaches emphasizing changes in land values and growth according to the technique so first point கொடுத்திருக்காங்க okay so அது வந்து distanced இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்களா இல்ல so final selection of this paper considers the developmental effects of transport improvement oh, that is also not there okay transport improvements both infrastructure and technological were okay so in the point இங்க நமக்கு இல்ல ஓகேயா சரி ரூட்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்களான்றதை செக் பண்ணுங்க ரூட் தான் நமக்கு இங்க இருக்கிற க்ளூ வேர்ட் சரியா சோ ரூட் பத்தி பார்க்கும்பொழுது நம்ம வந்து we can find the particular answer so rates பத்தி கொடுத்திருக்காங்க இங்க
freight charges, transport markets பத்தி இருக்கு. ஓகே, ஸோ இங்கே லிட்ரேச்சர் பற்றி கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது இருக்குல்ல. ஸோ இங்கே ட்ரமாட்டிக் ரிடக்ஷன் ஃப்ரைட் சார்ஜஸ் எஸ்பெஷலி அலாங் த நார்தர்ன் அட்லாண்டிக் ரூட்ஸ். ஓகே, ஸோ இது என்ன விட்னஸ் பண்ணியிருக்கு, லாங் டிஸ்டன்ஸ் ஷிப்பிங் ஆல்சோ விட்னஸ் ட்ரமாட்டிக் reduction. So இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் இன் டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட்? ஸோ எது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ளூயன்சிங் இம்ப்ரூவ்மெண்ட்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, போத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜிக்கல், தென் பிரிட்டன்ஸ் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் எது நமக்கு வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் சோஷியல் சேவிங் ஃபைன். இங்கே நமக்கு வேற எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஓகேயா, இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட் பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் பாலிசிஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட், பிரிட்டன் டிரான்ஸ்போர்ட் பாலிசிஸ் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ பட் தென் அதை பற்றி நமக்கு அங்கே கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இங்க இருக்கு. ஓகேயா, ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர் வேர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் இன்ஃப்ளூயன்சிங் த பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட். அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் எங்க இருக்கு, ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம காம்ப்ரிஹென்ஷன் போட்டுட்டோம். காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணது தான் டைம் எடுக்கும் சர்ச் பண்ணுறதுனால. எக்ஸாமில் இது வந்து கொஞ்சம் டேரெக்டாக இருக்கிறதுனால உங்களால் கண்டிப்பாக போட முடியும். டைம் வந்து நீங்கள் கொஷின்ஸை எடுத்து நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஸ்பீடாக அப்ரோச் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, ஐதர் inappropriate context or wrongly spelled. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்லாத்துலேயும் நம்ம ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டேவ் ஆர் ஃபோர்ட் நைட், சதர்ன் அண்ட் டெசர்ட் எல்லாமே ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி த சதர்ன் ரூட்ஸ் ரன் இன்டு த டெசர்ட். ஸோ ரூட் பற்றி பேசுகிறாங்க. இந்த டெசர்ட் என்னது, நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ டெசர்ட் சாப்பிடுவோம்ல ஆஃப்டர் ஃபுட் மெயின் கோர்ஸ்க்கு அப்புறமா, அந்த டெசர்ட் பற்றி பேசுகிறாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலி த ஸ்பெல்லிங் ஹேஸ் டு பி திஸ் டெசர்ட். ஓகே, ஸோ வேர் இந்த வே வந்து ரூட்ஸ் வந்து ரன் இன்டு த டெசர்ட் அண்ட் த ஆர்மிஸ் were too far to run. So over here you have a error. So அப்ப B part தான் நம்மளோட answer. Next question. Next one. She flattened against the rock wall as she heard the horse scramble down into the ravine a little way down from her. Okay, so என்ன கொடுத்திருக்காங்க இங்க, flattened சொல்லியிருக்காங்க. Okay, against the rock wall as she heard. So இந்த heard நம்ம சொன்னா என்ன சொல்ல வருது, இந்த heardனா herd of cows அப்படின்னு சொல்லுவோம். என்னது, ஒரு கவுவோட கூட்டத்தை நம்ம சொல்லும் பொழுது கவுன்னு சொல்லலாம். பட் இங்க நமக்கு என்ன தேவை, heard. ஓகே, what she heard என்னும் பொழுது இந்த இடத்துல as she heard the horse scramble. ஸோ அந்த சவுண்ட் கேட்டிருக்காங்க நம்ம பொழுது இந்த heard தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், பட் தென் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேல் அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்ல, வேல் ஆர் நார்மல் நம்ம ஃபிஷ் வேலுக்கும் தலையை கவர் பண்ற வேலுக்கும் வித்தியாசம் இருக்கு, பட் சவுண்ட்ஸ் மட்டும் சேமா இருக்கும். ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, ஸோ இங்க பார்க்கலாம். Okay, choose the correct meaning of the idiom. So under the weather, under the weather na என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோட மீனிங் சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கூட சிச்சுவேஷன் என்னன்றதை நீங்க படிச்சீங்கன்னா இது என்னன்றதை உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேயா, குட் திங்ஸ் கம் ஆஃப்டர் பேட் திங்ஸ். இங்க அண்டர் த வெதர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. குட் திங்ஸையும் பேட் திங்ஸையும் ரிலேட் பண்றாங்களா. அடுத்தது டு ஃபீல் இல். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். ஸோ ஒரு கஷ்டத்துக்கு கீழே இருக்கீங்க, இல்லாட்டி வந்து ஒரு சிக்னஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது சொல்றாங்க. ஸோ திஸ் மைட் ரிலேட். அடுத்தது வாட் யூ ஆர் டூயிங் இஸ் டூ ரிஸ்கி. ஸோ நம்ம பண்ற விஷயம் வந்து இட் இஸ் டூ ரிஸ்கி அப்படி இருக்கா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ட்ரீட் பீப்புள் ஃபேர்லி. ஸோ அண்டர் த வெதர் பொழுது இட் இஸ் டாக்கிங் சம்திங் அபவுட் நெகட்டிவ் பொழுது ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 2 which is to feel ill. Okay, so next one. The ball is in your court. ஸோ இது எப்பவுமே வந்து நம்ம எல்லாரும் கான்வர்சேஷன் பண்ணும் பொழுதே அவங்களுடைய சான்ஸ், ஸோ நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. the ball is in your court. ஸோ அப்போ எது வரும் நமக்கு ஆன்சரா, இட்ஸ் அப் டு யூ. டெல் மீ வாட் யூ ஆர் thinking, the worst possible situation, better to show than tell. So what is the answer? It is up to you, which is option 1. Okay, next question.
ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து பார்க்க போறது பேராஜம்பிள்ஸ் ஓகேயா? ஸோ பேராஜம்பிள்ஸ்ன்னு வந்திருக்கு அப்படின்னா, சேம் வேர்ட்ஸ்க்கு வந்து சர்ச் பண்ணுங்க. இந்த மாரி வந்து நமக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னும் பொழுது, ட்ரை டூ சால்வ் இட் ஓகேயா? ஸோ சில வேர்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகே. ஸோ அது இருந்துச்சுனாலே நமக்கு எப்படின்றத கொண்டு வர முடியும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏன்ற ஆர்டிக்கல் நமக்கு குடுத்துருக்காங்க. எ மேன் அப்படின்னு கொடுத்திருந்தா அதுக்கப்புறம் தான் நம்ம த மேன் அப்படின்னு சொல்லுவோம். வேர் திஸ் ரிலேட்ஸ் டு திஸ் பர்டிகுலர் திங்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், இப்போ திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அப்படின்னும் பொழுது அது என்ன டைப் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்றது அதோட பேரை வந்து they would have mentioned it before வேற அதை தான் நம்ம பேர் பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே சரி. ஸோ இங்க நம்ம பார்க்க போறோம். இன் ஒன் கோச் தேர் sat a very pretty young women dressed. ஓகே ஸோ இங்க ஒன் கோச்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னொன்னு ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. ஸோ திஸ் cannot be an introductory. ஓகே ஸோ இந்த கோச்சஸ் ஸோ ஒன் கோச் அண்ட் கோச்சஸ்னா நிறைய கோச்சை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆன் த ஈஸ்ட் பவுண்ட் BDDM எக்ஸ்பிரஸ். ஓகே ஸோ இன்னொரு கோச் பத்தி இருக்கு. Next one is what? At Denver, there was an influx of passenger in the coaches. Okay. So, இங்க வந்து இந்த பிளேஸ்ல வந்து there was an influx of passengers ன்னு சொல்லியிருக்காங்க. எங்க? In coaches. So, நிறைய coaches, நிறைய passengers. So, C and B can be paired. So, இது வந்து இருக்கட்டும். இன்னொன்னு this is half broken where ஒரு broken ஆன ஒரு sentence ஓட தான் சேர்க்க முடியும். இங்க வந்து elegant நம்ம ஒரு person சொல்லலாம். இல்லாட்டி இங்க elegant taste ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So, might be இந்த person வந்து she has dressed pretty-ஆ dress பண்ணிருக்காங்கல்ல அதை ரிலேட் பண்ணும்பொழுது சொல்லியிருக்கலாம். ஓகேயா? ஸோ CB நமக்கு பேர் ஆயிடுச்சு. அடுத்தது ஸோ இங்க வந்து என்ன elegant நம்மொழுது this sentence is also half broken-ஆ இருக்கு. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் நம்ம, in elegant taste நம்மொழுது A and E can be paired. Okay, in elegant taste and surrounded by all luxurious comforts of an experienced traveler. Okay, very simple parajumble where it is C, B, A and ED. ஓகே ஸோ இது வந்து ரெண்டும் பேர் ஆயிடுச்சுன்னு ஸ்டார்டிங் broken வச்சே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A and Eயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஃபா இருக்கு, இங்கே ஹாஃபா இருக்கு. வேற அவங்க ட்ரெஸ்ஸை பத்தி பேசியிருக்காங்க. அது எலிகென்ட் இஸ் வாட் அவங்களோட ஸ்டைலை பத்தி நம்ம சொல்றது. ஸோ அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி இருந்தது அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ obviously this is the exact pair. Okay, okay. So third sentence is what it is, A. அடுத்தது fifth sentence is D. Then second sentence is B. First sentence is C. And fourth sentence is E. Okay. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பேராஜம்பிள்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹாஃப் ப்ரோக்கனாக இருக்குன்னா கரெக்டாக செட் பண்ணி பாருங்க. 2 ப்ரோக்கன் சென்டென்ஸ் இருக்குல்ல, ஸோ எது பேர் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சாலே நம்ம சீக்வென்ஸை கண்டிப்பாக கொண்டு வந்துட முடியும். ஓகேயா? ஸோ என்னோட செஷன் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you guys tomorrow. Have a very great day. Thank you.